நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிறது ஒரு உயிர் தான். அந்த உயிர் எங்கே இருக்குது? நம்ம உடம்புக்குள்ள அந்த உயிர் எங்கே இருக்குது? பொதுவாக மக்கள் சொல்கிறாங்க நம்ம உயிர் இதயத்தில் இருக்குங்கிறாங்க. நம்மளோட உயிர் இதயத்தில் இருக்கு அப்படின்னா தலை இல்லாம உயிர் வாழ முடியாதே. நம்ம உடம்புல இருக்கிற 78 ஆர்கனும் சரியாக வேலை செஞ்சாலும் மூச்சு விடலைன்னா உயிர் வாழ முடியாது. அப்போ உயிர் எங்கே இருக்குது? உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த கருத்து எனக்கு மிகவும் பிடித்தது. உயிருக்கான ஒரு பயிற்சி எப்படி கொடுக்கறது? பேஷண்ட்டை சரி பண்ணணும், டிசீஸை சரி பண்ணி பிரயோஜனம் இல்லை. மெடிடேஷனில் உயிர் மேலே கவனம் வைக்க சொன்னது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம உயிர் உடம்புல எங்கே இருக்கு? நம்ம உயிர் எங்க இருக்கு? நம்ம உயிர் எங்கே இருக்கு? ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம உயிரை உணரணும். அதே மாதிரி மெடிடேஷன் பண்ணணுமா, நம்ம உயிரை நம்ம உணர்ந்தாதான் பண்ண முடியும். மனதை சீரமைத்துக் கொள்ள உதவுவது அகத்தவம், அதற்கு உயிர்மேல் மனம். எங்கள் அப்பா இதில் 25 வருஷமா இருந்தோம். அப்பா அம்மா சொன்னாலும் நம்மலாம் கேட்க மாட்டோம், ஆசிரியர் சொன்னாதான் கேட்போம். ஸோ இங்கே வந்து தான் கற்றுக்கணும். ஸோ உயிர் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு தெரியறதுக்கு நம்ம யோகா பண்ணணும். நமக்குள்ளே நாமளே உணர ஆரம்பிக்கணும். நெடுநாட்கள் நோய்வாயிருக்கு, நோய்வாய்ப்பட்டிருக்கோம், எங்களுக்கு இந்த நோய் தீரலை அப்படின்ற ஒரு நிறைய பேர் இருக்கும் இல்லையா நமக்குள்ளேயே. அவங்க எல்லாருமே இந்த உயிரோட்டத்தையும் உயிரையும் உணர்ந்தால் கண்டிப்பாக தெளிவும் பெற முடியும், உடல் ஆரோக்கியமும் பெற முடியும். ரொம்ப அற்புதமான ப்ரோக்ராம். Here I have learned meditation scientifically and it has tremendous effect in me within 3 days itself. முதல்ல இந்த வாழ்க வளமுடன் பேசிக் மெடிடேஷன் கொடைக்கானல் நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்ததுக்கப்புறம் அது நம்ம ஏன் போகக்கூடாது, உள்நோக்கி நம்ம பார்க்கணுமே அப்படிங்கிற ஒரு இது இந்த வயதில் தோன்றியது. இங்கே பார்த்ததுக்கப்புறம் தான் இளைய சமுதாயத்தில் வந்தது மிக மிக ஒரு சிறப்புக்குரிய ஒரு விடயமாக இருந்ததுன்னா, நம்ம இளைய சமுதாயத்திலேருந்து கொண்டு வந்தோம்னா அது மிக மிக அழகாக நம்ம சமுதாயத்தை கொண்டு போக முடியும், ஆரோக்கியமாக கொண்டு போக முடியும். இங்கே வந்தது பார்க்க முடியுது. They have simplified the yoga as much as they could and they have made it possible for everyone to practice it. 3 நாட்கள் நாங்கள் இங்கே இருந்தது எங்கள் வாழ்க்கையில் ஒரு பொன் பக்கங்கள் அப்படின்னு சொல்லணும். எங்களுக்குள்ளே நிறைய விடயங்கள் நடந்தது. அது நீங்களும் எல்லாருமே இங்கே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பெற்றுக்கணும் அப்படிங்கிறத எங்களோட தாழ்மையான வேண்டுகோள்னே சொல்லலாம். கொடைக்கானல் மலைச்சரவில் எளிய முறை குண்டலினி யோகம். யோகிராஜ் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் யோகாவில் மட்டுமல்ல, சித்தா, ஆயுர்வேதா மற்றும் ஹோமியோபதி மருத்துவத்தில் சிறந்த ஞானத்தால் வடிவமைக்கப்பட்ட பயிற்சி. மனத்தையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வோம்.